இந்த இரண்டாவது திருமணம் அப்படிங்கிற ஒன்று வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. தவறு இவங்க பக்கம் அவங்க பக்கம் அப்படின்லாம் நம்ம பேச முடியாதுங்க. இது மியூச்சுவல் கன்சர்ன். படிச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்ததோட விளைவு இன்னைக்கு வந்து ஒரு 8 மாசம் பிரெக்னன்சியோட 7 மாசம் 8 மாசம் பிரெக்னன்சியோட கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இப்படி நிக்கிறாங்க. அவர் பேரை சொல்லி சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அது ரொம்ப சுலபம். ஆனா அவங்க சரௌண்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவரு தப்பு பண்ணதுக்காக அந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. இந்த பெண்மணிக்கும் ஏற்கனவே திருமணமா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். விவாகரத்தா இருக்கு, குழந்தையும் இருக்கு, பிள்ளையும் இருக்கு. அப்ப அந்த பிள்ளையோட நிலை என்ன? அந்த லேடி வந்து உண்மையாகவே பாதிக்கப்பட்ட நபராகத்தான் நான் பார்த்தேன். பாசத்துக்காக ஒரு ஏங்கின மனநிலையில ஒரு தனிமையான ஒரு மனநிலையில இருக்கும்போது அதை சரியாக வந்து பயன்படுத்தி கொள்ற மாதிரி ஒரு கால சூழல் யாராவது வந்து நிறுத்தும் போது அதை நம்பிடுறீங்க. நீங்க அவர் தாலி கட்ட வச்சு போட்டோ எடுத்துட்டா அவர் கணவராயிட முடியுமா என்ன? அது நீங்க வேணா சொல்லலாம், நான் சொல்ல முடியாது. மனைவி ஏற்கனவே இருக்கும்போது நீங்க வந்து அவங்களோட உறவுல இருக்கிறது தவறானவங்க. ஏன் தப்பு செஞ்சன்னு முதல் கேள்வி. நீ பணத்துக்காக தான் தப்பு செஞ்சன்னு இரண்டாவது அவதூறு. நீ குழந்தைய பத்திட்டு கஷ்டப்பட போறங்கிறது ஒரு மூன்றாவது மன கஷ்டம். நாளைக்கு அந்த குழந்தை இந்த என்ன பாவம் பண்ணிச்சு நீங்க கேட்கற மாதிரியான கேள்விகள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக வந்து அந்த பெண் தலையிலே விழுது பாருங்க. அதே அந்த ஆண் என்ன செய்யறாங்க, அப்படியே ரொம்ப கூலா இருக்க மாதிரி, நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க மாதிரி. இப்ப இந்த ரெண்டையும் பாருங்க, இதுல முழு பாதிப்பு பெண்ணை தான் போய் சேருது. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ சமீபத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்தது. அதை குறித்து அவருடைய இரண்டாவது மனைவி அவர்கள் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. என்னை வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது பெரிதளவில் பேசப்பட்டு இந்த ஒரு பெண்ணினுடைய செயலும் மாதம்பட்டியினுடைய செயலும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதற்கு உங்களுடைய பதில் என்ன? ஆக்சுவலாக நான் யாருடைய பர்சனல் குறித்தும் பேசுறது இல்லைங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க பர்சனல் குறித்து நான் பேசுறது இல்லை. இந்த இடத்துல இந்த கேள்விக்கு நான் பதில் கொடுக்கணும்னு ஏன் நினைக்கிறேன்னு சொன்னால், இது மாதிரி இந்த இரண்டாவது திருமணம் அப்படிங்கிற ஒன்று வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது. பெண்கள் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்க வர்றாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, முதல்ல படித்த பெண்கள், படிச்சிருக்கீங்க, நீங்கள் படிச்சிருக்கும் போது உங்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு லா தெரியணுமா இல்லையா? அவர் ஒரு சட்டப்படி டிவோர்ஸ் ஆயிருக்கா, நீங்கள் சர்டிஃபிகேட் எடுத்துருவாங்க, விவாகரத்து சான்றிதழ் கொண்டு வந்து காட்டுங்க, விவாகரத்தான சர்ட்டை காட்டுங்கன்னு சொல்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு நாலேஜ் இல்லையா? அவங்க சொல்லக்கூடிய அந்த பொய்யான வார்த்தைகள், அவங்க வந்து உங்களை வந்து தனக்கானவராக மாற்றிக்கொள்வதற்காக முதல் மனைவியோடு இருந்த வாழ்க்கையை கசப்பான வாழ்க்கையாக அப்படியே சித்தரித்து அவங்க சொல்கிற எல்லாவற்றையும் ஏற்று எப்படி நீங்கள் வந்து அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில், அதை நான் எப்படி மனைவின்னு சொல்ல முடியும்? அது சட்டப்படி மனைவி இல்லைல்ல, அது நீங்கள் வேணால் சொல்லலாம், நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் சட்டம் படிச்சுட்டு இருக்கோம், ஓகேவா? அப்போ அது மனைவி கிடையாது. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அது இல்லீகல் தான். ஒரு மனைவி ஏற்கனவே இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்களோட உறவில் இருக்கிறது தவறான ஒன்று தான். அது என்ன காரணங்களாக வேணாலும் இருக்கலாம், அது வந்து மக்கள் எல்லாருக்கும் புரியாது. அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், அதாவது நடித்து காமிச்சாருங்கிறத நம்மளால் உணர முடியாது. ஏன்னா இன்னைக்கு நான் பெண்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், அதையெல்லாம் பார்த்து ஏமாந்து நீங்கள் இன்னும் எத்தனை காலத்துக்கு போக போகிறீங்க? நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்ததோட விளைவு இன்னைக்கு வந்து ஒரு 8 மாதம் ப்ரெக்னென்சியோட 7 மாதம் 8 மாதம் ப்ரெக்னென்சியோட கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இப்படி நிற்கிறாங்க. தவறு இவங்க பக்கம் அவங்க பக்கம் அப்படின்லாம் நம்ம பேச முடியாதுங்க. இது மியூச்சுவல் கன்சர்ன். இன்னைக்கு வந்து இவங்க தான் தப்பு செஞ்சுட்டாங்க, இல்லை பணத்துக்காக இவரோட வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லி பேசுறது வந்து எப்போதுமே வந்து ஒரு ஆண் பெண்ணும் சேர்ந்து ஒரு தவறு செய்கிற இடத்துல பெண் மேலே தான் அதிக குற்றங்களை சுமத்துறது காலமாக இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் நான் பார்க்குறேன். பொம்பளைக்கு எங்கே போயிட்டு புத்தி என்னமோ ஆம்பளைக்கு அறிவே இல்லை, மூளையே கழட்டி போட்டவங்க மாதிரி, நீ தான் புத்திசாலித்தனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற இடம் ஒன்று இருக்குது. அதையும் தாண்டி பணத்திற்கானவராக இருப்பாங்க அப்படிங்கிறதையும், அந்த இழுக்கு, அந்த அவப்பெயர், பெண்கள் வந்து பணத்துக்காக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் எக்ஸப்ஷன் இருக்கு. நான் பணத்துக்கான பெண்களே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல, அது வேறு. அந்த பெண்களும் இருப்பாங்க. ஆனால் பெரும்பான்மையாக இப்போ இந்த லேடியெல்லாம் பார்க்கும்போது அவங்க சுய தொழிலெலாம் செஞ்சுருக்காங்க, நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக அவங்கள தன்னை நிற்க வச்சுருந்துருக்காங்க. பணத்துக்காக போகணும் அப்படிங்கிற ஒரு இடம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவங்கள போட்டு கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி சொசைட்டியில் வந்து நீங்கள் பணத்துக்காக போயிருக்கீங்கன்னு சொல்லி அவமானப்படுத்துறதை எல்லாருமே நிறுத்திக்கிங்க.
இன்னொன்னு இது தனிப்பட்ட ஒரு விஷயத்த இதை வந்து வீடியோக்களா போட்டு பார்த்து இதுல எந்த விதமான பிரயோஜனமும் எனக்கு இருக்கிறதா தெரியல. வேணா ஒரு ஒரு முன் உதாரணமா மற்ற பெண்கள் அவேர்னஸ் அடையணுங்கிறதுக்காக தான் நான் கூட இப்போ இதுக்கு நான் பேசுறேன், இல்லைன்னா பேச மாட்டேன். மற்ற பெண்கள் இது மாதிரியான யாராவது ஒரு திருமணமான ஆண் வந்து உங்கள்கிட்ட அன்பு வார்த்தை காமிச்சா நீங்க அதுக்கு அடிபணிந்து போகாதீங்க. அந்த குடும்பம் என்னாச்சு இல்ல, அந்த முதல் மனைவிக்கு ஒரு போனை போடுங்க. குடும்பம் முதல் மனைவி போன் நம்பரை நான் ஒரு வாட்டி சந்திச்சுக்கிறேன்னு சந்திங்க. போய் சந்திச்சுட்டு, என்னம்மா உனக்கு உங்க கணவரோட வாழ விருப்பம் இல்லையா, என்ன அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க அப்ப அவங்க ஆசைப்பட்டா நீங்க அப்பவே ஒரு கடிதத்தை எழுதி வாங்குங்க. முதல் மனைவிக்கு இவருக்கு பிடிக்கல, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களா, அப்ளை பண்ணி ப்ராசஸ்ல இருந்தாலும் நீங்க வாழ்க்கையை தொடங்குறீங்களா, முதல் மனைவியோட உத்தரவாதம் இருக்கு அப்படின்னா நீங்க ஒருவேளை சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே ஃப்ரீயா நல்லா பேசக்கூடிய நிலைமையில தானே அந்த பெண்களும் இருக்காங்க. எல்லாத்தை விட ஒன்னே ஒன்று சொல்றேங்க, திருமணமாகாம நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திருமணமான ஒருத்தரோட போயிட்டு நீங்க ரிலேஷன்ஷிப்புக்காக இவ்வளவு குளறுபடிகளை, அந்த குடும்பம் என்ன ஆனிச்சு, அந்த பிள்ளைகள், அந்த 2 பிள்ளைகளோட நிலை என்ன, அவர்கள் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, நம்ம இங்க உட்காந்து சுலபமா பேசலாம். அவர் பேரை சொல்லி சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அது ரொம்ப சுலபம். ஆனா அவங்க சரௌண்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவரு தப்பு பண்ணதுக்காக அந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. இந்த பெண்மணிக்கும் ஏற்கனவே திருமணமா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். விவாகரத்தா இருக்கு, குழந்தையும் இருக்கு, பிள்ளையும் இருக்கு. அப்ப அந்த பிள்ளையோட நிலை என்ன? ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த போன் பயன்பாடுங்கிறது சின்ன பிள்ளைங்க வரைக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வகுப்பறையில கூட அவங்க போய் 2 கேள்வியை கேட்டா அந்த குழந்தைங்களோட மனசு எப்படி பாதிக்கப்படும். சென்சிட்டிவான விஷயங்க இது. இதை வந்து ரொம்ப புலனாகிதம் மற்றவங்க வீட்டு பர்சனலை பத்தி பேசுறதுல கிடைக்கிற ஒரு இன்பம் இந்த இங்க எல்லாருக்குமே சொல்றேன், அது எல்லாருக்கும் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி நான் பாக்குறேன். அதெல்லாம் வேண்டாம். அது அவரோட குடும்ப விஷயமா இருந்தா சட்டப்படி போகட்டும். சட்டம் அதற்கான தண்டனையை கொடுக்க போது அது மூலமாக என்ன தீர்வோ அந்த குழந்தைக்கு அவர் தான் வந்து கடைசி வரைக்கும் செய்யணுங்கிறதும் சட்டத்துல இருக்கு. அவங்கள வேணா மறுக்கலாம், குழந்தைய மறுக்க முடியாது. இதெல்லாம் இருக்கு. இதை வந்து இன்னும் எல்லாருமே இப்ப இதோட நம்ம நிறுத்திக்கணுங்கிற மாதிரி தான் நான் சொல்றேன். போதும். ஒருத்தரோட பர்சனலை பத்தி நம்ம பேசி 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 யாருமே இங்க எதுவுமே செய்ய முடியாது. பேசதான் முடியும். நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. நம்மளால அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய முடியாது. என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒரு மன ஆறுதல் கொடுக்கலாம் பாதிக்கப்பட்ட நபருக்கு. அந்த அடிப்படையில நான் சொல்றேன். அந்த லேடி வந்து உண்மையாகவே பாதிக்கப்பட்ட நபராகத்தான் நான் பார்க்குறேன். அந்த பாதிப்பு வந்து நீங்க உங்களுடைய இன்னோசென்சி தான் அதுவும். அந்த நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு ஏக்கத்திலேயோ ஒரு பாசத்துக்காக ஒரு ஏங்கின மனநிலையில ஒரு தனிமையான ஒரு மனநிலையில இருக்கும்போது அதை சரியாக வந்து பயன்படுத்தி கொள்ற மாதிரி ஒரு கால சூழ்நிலை யாராவது வந்து நிறுத்தும் போது அதை நம்பிடுறீங்க. அதை நம்பி உடனடியாக நீங்க அந்த எப்படி அந்த ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ள உங்களால வந்து எப்படி இவ்வளவு க்ளோஸா பழக முடியும், எப்படி நம்ப முடியும், அவங்களுடைய பின்னாடி என்னென்ன நடந்திருக்கு, அவங்க யாரு என்ன, எப்படி அவங்க கடந்து வந்த பாதை என்ன, இதெல்லாம் தெரியாமலே பெண்கள் போய் ஏமாறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெண்கள் தைரியமானவர்களாக மாறுங்க. உங்களுக்கு ஆசை வரலாம், உங்களுக்கும் காதல் வரலாம், இதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் அதை நீங்க ஏற்படுத்திக் கொள்ற நபரை பற்றி முன்ன பின்ன தெரியாமலே நீங்க அப்படியே அவர் தான் என் கணவர் அப்படின்னு சொல்லி நீங்க அவர் தாலி கட்ட வச்சு போட்டோ எடுத்துட்டா அவர் கணவராயிட முடியுமா என்ன? புரியுதா இல்ல? போட்டோ வச்சுக்கிட்டு அவர் கணவர், சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, திருமணமானவருக்கு நம்ம விவாகரத்து இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும்ல. அது கூட தெரியாம அந்த லேடி வந்து சஃபர் ஆயிருக்காங்க. இன்னும் போட்டு அவங்கள போட்டு காயப்படுத்தி பணத்துக்கானவன் நிறைய யூடியூப் சேனல்ல நிறைய ரொம்ப ஃபேமஸானவங்கெல்லாம் பேசும்போது எனக்கே சங்கடமா இருக்கு. உண்மையாவே அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பெண் பணத்துக்கானவங்களா இருந்தா குழந்தைய சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அவங்க குழந்தை வந்து மிஸ்கேரேஜ் அதுக்கு முன்னாடியே 2-3 தடவை ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இந்த குழந்தையை தக்க வச்சுக்கிட்டதுக்கான காரணம் வந்துட்டு மாதம்படி ட்ராப் பண்ணது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சோசியல் மீடியால வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அந்தாங்க சோசியல் மீடியால என்ன வேணாலும் பேசுவாங்க, எது வேணாலும் பேசுவாங்க, எப்படி வேணாலும் பேசுவாங்க. ஆனா ஒரு பணம் அப்படிங்கிற தேவை இருக்கிற பெண்கள் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு நிலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தை மூலமாக நம்ம பணத்தை வர வச்சா அந்த மாதிரி எல்லாம் அவங்கள பார்த்தா தெரியலங்க. இவர்கிட்டேருந்து பணத்தை வாங்கி இவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஆளாவும் தெரியல. ஏன்னா இவங்க எஜுகேட்டடு, சொந்த காலில் நின்னவங்கும் போது ஒரு நபரோட பணத்துக்காக போய் அவரோட வாழ்ந்திருப்பாங்களா, 2 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்கன்னா கண்டிப்பா இல்லை. இது முழுவதுமாக அந்த அன்புக்காக ஏதோ ஒரு இடத்துல ஏங்கிட்டு ஒரு மனநிலையில இருக்கும்போது
இவர் வந்து அப்ரோச் பண்ணும்போது அதுல அவங்க வந்து தன்னோட எல்லாம் மறந்துடுவாங்க. அதான் பெண்களோட மைனஸ் பாயிண்ட். அப்படியே அப்படியே ஃபுல்லா கீழே விழுந்துடுறது. அந்த ஆண் பேசுறது அனைத்தும் உண்மைன்னு சொல்லி நம்பி 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 இன்னைக்கு கெட்ட கெட்ட கமெண்ட்ஸை வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா வேதனையா இருக்குது. பிற பெண்கள் பண்ணாதீங்கிறதுக்காக தான் நான் பேசுறேனே தவிர வேற இது இவரோட தனிப்பட்ட மனிதரை பத்தி பேசுறதுல எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. ஏன்னா அவரோட சூழ்நிலையும் நமக்கு தெரியாது. அவர் இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்காரு, அன்னைக்கு ஒருவேளை அவர் உண்மையானவராக கூட இருந்திருக்கலாம். அப்ப இன்னைக்கு என்ன பிளாக்மெயில் நடந்திருக்கு, இன்னைக்கு எதனால அப்படி இப்படி மாறினாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால இதை போய் பேசுறதுங்கிறது மிக தவறு, மிக தவறு. ஏன்னா உங்களுக்கு அவங்க மனசு தெரியுமா, அவங்க மனசு தெரியுமா, அவங்க வாழ்ந்த சூழ்நிலை தெரியுமா, அவரோட குடும்பம் தெரியுமா, அவங்க மனைவி பிள்ளையோட எப்படி இருந்தா நமக்கு தெரியுமா, தெரியாதுல்ல. அப்படி இருக்கும்போது நாம அது இது அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து ஒரு ஒரு பாவமான செயலா தான் நான் நினைப்பேன். இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பெண்கள் இந்த மாதிரி வந்துட்டு போய் திருமணமானவர்கள்கிட்ட, நீங்க கூட சொல்லியிருந்தீங்க, திருமணமானவர்கள்கிட்டயே வந்து போய் விழுந்துடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இது வந்து என்ன மாதிரியான ஒரு சமூகத்துக்கு வழிவகுக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப ஆபத்தான சமூகமாக தாங்க மாறும். நான் அதை தான் சொல்றேன். நீங்க விவாகரத்து ஆயிருந்தா இன்னொரு விவாகரத்தானவரை நீங்க திருமணம் செய்து கொள்வதை தவறில்லை. விவாகரத்துக்கு முன்னதாக ஒருத்தரை போய் திருமணம் செய்யும்போது இன்னொரு குடும்பமும் சேர்ந்து வீணா போறதை தான் நம்ம பாக்குறோம். அப்ப அந்த பெண்ணும் பாவம் தானே அப்படிங்கிற கொஸ்டினையும் கேட்கறாங்கல்ல. பெண்களை ஏமாத்துறவங்க வந்து நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற பெண் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அதனால இந்த தவறு, இந்த மாதிரியான பேசுற பேச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நம்புறதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து உங்களுடைய திறமைகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஒரு 37 வயசு 35 வயசுல கூட மெச்சூரிட்டி இல்லாம நீங்க இருக்கீங்கிறதே ஒரு பெண் வளர்ச்சி, பெண் முன்னேற்றம் அப்படின்லாம் சொல்றோம்ல, அதற்கெல்லாம் தடையா இருக்க மாதிரி இருக்கு. இப்ப உங்களெல்லாம் சென்டிமெண்டலா உங்களை ஈஸியா வந்து உங்களை வந்து வீக் ஆக்கிடலாம் அப்படிங்கிற போதுதான் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறதே இடையூறா இருக்கு. நீங்க இதெல்லாம் உடைச்சிட்டு வெளில வந்தீங்கன்னா தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிலாம் வந்து நம்ம பேச முடியும். ஓரளவுக்கு பெண்கள் முன்னேற்றம்லாம் வரும். அதை விட்டுட்டு இங்கேயே நீங்க இதுலயே இப்படியே வந்து ஏமாத்திட்டான்னு சொல்றதை விட்டுட்டு நீங்களும் யாரையும் ஏமாத்தாதீங்க, ஏமாறுறதுக்கும் தயாரா இருக்காதீங்க. அது மட்டும் இல்லாம அந்த வயிற்றுல இருந்து இருக்கக்கூடிய உயிர் வந்து என்ன பாவம் பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க எல்லாருமே. ஏன் அப்படின்னா வந்து வெளியே உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்துக்கு முன்னாடி வந்து அது ஒரு தவறான ஒரு விஷயமா பார்க்கப்படுறதுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாவமா இருக்கு. இல்லை, அதெல்லாம் காலப்போக்கில் மாறிடுங்க. அதெல்லாம் நம்ம பேசி அவங்க மன வருத்தத்தை பட வைக்க வேணாம். ஏன்னா இனிமேல் அந்த குழந்தை வந்து 8 மாத காலம் ஆயிட்டுனா அது இந்த பூமிக்கு வரணுங்கிறதுல உறுதி ஆயிடுச்சு. அதனால எல்லாம் காலப்போக்கில் இன்னும் எத்தனை நாள் நீங்கள் பேச போறீங்கன்னு எத்தனை நாள் எல்லா யூடியூப் சேனலும் பேச போகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. காலம் அப்படிங்கிறது ஹீல் பண்ணிகிட்டே போகும், எல்லா காயமும் ஆறிக்கிட்டே போகும். அந்த குழந்தை ஒரு சாதனையாளரை கூட வரலாம். நீங்கள் வந்து வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனையாளர்கள்லாம் இந்த மாதிரி பிறந்த குழந்தைகள் தான் மிகப்பெரிய சாதனையாளர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதிலெல்லாம் டவுட் இல்லை. இவங்க பண்ணின தப்புக்கு அந்த பிள்ளை ஒன்றும் எந்த கஷ்டமும் படாது, டெஃபினட்டாக அது நல்லா இருக்கும். ஆனால் இதை மற்றவங்க பண்ணாதீங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பெண்கள் அலர்ட்டாக இருங்க, ரொம்பவே கவனமாக இருங்க. உங்களை நோக்கி வர்றவங்க உண்மையானவங்க அப்போ இருந்திருக்கலாம், இப்போ இல்லாமல் போனாலும் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, பிற்காலத்தில் ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவங்க நம்மளை விட்டுட்டு போனாலும் நம்ம தனிச்சு இருக்கக்கூடிய அளவுக்கு வெளியில போய் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு போயிடக்கூடாது. அதுக்கு தகுதியானவங்களாச்சும் மாறுங்க. ஏன்னா நீங்க சூஸ் பண்ண பாதை தப்பானதுன்னா விவாகரத்துக்கு முன்னதாக ஒரு மனிதரோட நீங்க வந்து உறவுல இருக்கீங்கும் போது அந்த வாழ்க்கையை நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்க. அப்படி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கைய நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். விவாகரத்தை அவங்க கொடுக்கல, அவங்க கொடுக்கவே மறுக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா காலம் ஒருவேளை விவாகரத்தே அப்ளை பண்ணியிருந்தா கூட 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷங்கிறது காலம் போய்கிட்டே இருக்கும். அப்ப வேற எந்த சூழ்நிலை வந்து அவங்க முதல் குடும்பத்தோட கூட போய் சேரலாங்கிற ஒரு நிலையும் வருங்கிறத மனசுல வச்சு, அது வந்தாலும் பரவாயில்ல போனா போகட்டும், நான் என் சொந்த காலில் நின்னுக்குவேன் அப்படின்னு ஒரு தைரியமாவாச்சும் நீங்க இருக்கணும். அதை போய் புகார்னு எடுத்துட்டு ஓடக்கூடாது. அப்ப இந்த இடத்துல முழு தவறும் ஒரு பெண்ணுடைய தவறாகத்தானே பார்க்கப்படும். நீ ஏன் தப்பு செஞ்சன்னு முதல் கேள்வி, நீ பணத்துக்காக தான் தப்பு செஞ்சன்னு 2வது அவதூறு, நீ குழந்தைய பத்துட்டு கஷ்டப்பட போறங்கிறது ஒரு 3வது மன கஷ்டம், நாளைக்கு அந்த குழந்தை இந்த என்ன பாவம் பண்ணிச்சு நீங்க கேட்குற மாதிரியான கேள்விகள், இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக வந்து அந்த பெண் தலையிலே விழுது பாருங்க. அதே அந்த ஆண் என்ன செய்யறாங்க, அப்படியே ரொம்ப கூலா இருக்க மாதிரி, நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க மாதிரி தன்னை மகிழ்ச்சியா காமிச்சிக்கிறது, நான் என் ப்ரொஃபஷனல தான் பார்த்துட்டு இருக்கேன், இவருன்னு சொல்லலைங்க, நான் பொதுவா சொல்றேன், நான் வந்து ஒரு வேற உலகத்துல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போறதும். இப்ப இந்த ரெண்டையும் பாருங்க, இதுல முழு பாதிப்பும் வாழ்நாள் முழுவதும் சிரமப்படக்கூடிய அளவுக்கு முழு பாதிப்பும் பெண்ணை தான் போய் சேருது.
அப்ப பெண்கள் கவனமா இருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இது இருக்கும்ன்றதை நம்புறோம். நன்றி. நன்றி.